ஷெரீப் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு அடியே எஸ்மது வந்து 12 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தாரு. மத்தியானம் 12 மணிக்கு வந்து நைட்டு 12 மணி தலைவா 2 மணி நேரம்லாம் போவேன் நான் முடிச்சிடலாம் அப்படின்னாரு. அட்டகாசமாக பண்ணார். அதேமாதிரி இந்த படத்துலையும் ஸ்டெப்பு அது விது ஆடும் போது தான் அது நல்லாயிருக்கும். நம்ம யாருமே அது ரீல்ஸ் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி விது ஆடி இருக்காரு. அந்த மாதிரி நான் ஆட வச்சிருக்காரு. அண்ட் பிரீத்தி வந்து சம் டேஸ் 24 ஹவர்ஸ்லாம் கண்டினியூவாக ஷூட் பண்ணியிருக்கோம். பிரீத்தி யாராவது எனக்கு கேட்டாங்கன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து வெள்ளை பேப்பர்லேயே கையெழுத்து போட்டு தருவேன். தாராளமாக அவங்கள வச்சு நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ இன்வால்மெண்ட்டு, அவ்வளோ ப்ரொஃபஷனல். நாங்கள்லாம் ஒரு ஸ்பீடில் போவோம். எப்படின்னா எல்லாருக்குமே சென்ஸ் இருக்கும். படம் பண்ண ஒரு இத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளோருக்கு போகிறோன்னா அறிவு இல்லாமல் யாருனாலையும் போயிட முடியாது. பட் அங்கே ஒரு ஸ்பீடில் வேலை பார்ப்போம். அந்த ஸ்பீடில் அந்த அறிவு வேலை பார்க்கணும். அங்கே தான் முன்ன பின்ன ஆகும். பிரீத்தி எப்படின்னா சுற்றி உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ கோவால ஒரு பப்புல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடித்தாங்களா, அந்த மாதிரி சுத்தி என்ன நடந்தாலுமே கலவரமா இருந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ரெடி ஆக்ஷன் சொன்னோம்னா அவங்க வேலையை பார்த்துட்டு முடிச்சுருவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் வந்து இந்த ரெடிக்கு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி மாறுறாங்க ஒரு ஆளுன்றதே நான் ரசிச்சு பார்த்துருக்கேன். சம்டைம் சும்மாவே ஷார்ட் ரெடி ஆன அப்புறம் ரெடின்னு சொல்லுவேன். அவங்க டக்குன்னு எப்படி செட் ஆகிறாங்க அந்த கேரக்டரா மாறன்னு கூட பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மர். நெக்ஸ்ட் இயர் வந்து எஜ்ஜே சூர்யாவோட கில்லர்ல நடிக்கிறாங்க. அவரு வேற நிறைய பார்க்குறதெல்லாம் சார் ஒன்று பண்ணியிருக்காங்க சார்ன்னு அடிக்கடி சொல்லுவார். நான் பார்க்கும்போது சர்தார் டூல எழுதும் போது ஸ்பாட்டில் பார்க்கும்போது பேசும்போது சொல்லியிருக்காங்க.